ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யா ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான நல்ல டேஸ்டியான ஒரு தக்காளி தொக்கு எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு 5 தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. இப்போது வானல் எடுத்து வச்சு வானல் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதனால் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சு அதுவும் நல்லா டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. இப்போது வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயை இதில் சேர்த்துருங்க. ஸோ மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணிடலாம். தக்காளியை ஆட் பண்ணதும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தக்காளியை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தக்காளியை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடிக்கடி அடி பிடிக்காத மாதிரி நல்லா தக்காளியை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஸோ அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி தக்காளியை ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுருங்க. தக்காளி நல்லா அதுலேயே தண்ணி விட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம எதுவும் தண்ணி இதில் சேர்க்கவே இல்லை. தக்காளி நல்லா கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுவே நல்லா தண்ணி விடும். ஸோ உங்கள் கரண்டியை வச்சு நீங்கள் அதை நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சு. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அதில் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது தக்காளி தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுடலாம். உங்களுக்கு தேவைன்னா நம்ம இதில் கொஞ்சம் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தண்ணி இல்லாமலே ரெடி பண்ணியாச்சு. இந்த தக்காளி தொக்கு சாதம், சப்பாத்தி, தோசை எல்லா டிஷ்ஷுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.